ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கெட்டி பெருங்காயத்த எப்பவாவது மிக்ஸிலயோ அல்லது உரல்லயோ போட்டு இடிச்சு பார்த்துருக்கீங்களா? அது வந்துட்டு இந்த உரல்லயே ஒட்டிக்கும், இல்லன்னா மிக்ஸிலயே ஒட்டிக்கும். நம்ம இன்னைக்கு எப்படி கெட்டி பெருங்காயத்த ரொம்ப ஈஸியா தூள் பெருங்காயமா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இதுக்காக 2 மெத்தட்ஸ் காட்டப் போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். ஃபெருலா அசஃபிட்டிடா அப்படிங்கிற இந்த செடியில இருந்து தான் நம்மளுக்கு பெருங்காயம் கிடைக்குது. இந்த செடியோட பிசினை எடுத்து இந்த மாதிரி காய வச்சு தான் நம்மளுக்கு விற்பனைக்கு வருது. இந்த கெட்டி பெருங்காயங்கிறது நல்ல பியூரஸ்ட் ஃபார்மா இருக்குங்க. முன்னாடி காலத்துலலாம் இந்த கெட்டி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து இப்ப தினமும் சமையல்ல இந்த மாதிரி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறனால இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பெருங்காயத்தூள நிறைய மாசா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாசா ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து குறைஞ்சிரும். அதாவது இது வந்து ரொம்ப நாள் வெளியில வச்சு யூஸ் பண்ண முடியாதபடி போயிடும். அதனால இதுல சில அடிட்டிவ்ஸ் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்கப்படுற பொருட்களால இந்த பெருங்காயத்தோடைய நல்ல நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பெருங்காயம் வந்து நம்ம கொஞ்சமா இடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்ல வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கும். ஆனா அதுக்குள்ள நம்ம அதை யூஸ் பண்ணி முடிச்சிரும். ஆனா கடைகள்ல அந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்காதுல்ல. அதனால இந்த மாதிரி அவங்க சேர்த்து தான் அவங்க விற்க வேண்டி இருக்குது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி சின்ன துண்டுகளா இப்படி நம்ம கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் எங்க அம்மாலாம் செய்வாங்க. இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய சமையல்கள்ல ஈஸியா சமைக்க யூஸ் பண்ண முடியாது. பெருங்காயத்தூள் யூஸ் பண்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பெருங்காயத்த தண்ணீல கரைச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது அவ்வளவா கன்வீனியன்ட்டா இல்ல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்க போறோம். இந்த பெருங்காயத்த வந்து நம்ம 2ஆ எடுத்துக்கிறோம். ஒரு பாதிய நம்ம ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ல போட்டுக்கிறோம். இத நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் ரீஹீட் அப்படிங்கிற மோட்ல வச்சுட்டு ஹீட் பண்ண போறோம். 30 செகண்ட்ஸ் சூடான உடனே இந்த பெருங்காயம் எப்படி மாறி இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் தானே வச்சோம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் ரீஹீட்குள்ளே பார்த்தோம்னா இது ஒரு 3 மடங்கு கிட்ட நல்ல பெருசாகி வந்திருக்கும். இந்த மாதிரி பெருசாகி வரல அப்படின்னா நம்ம மைக்ரோவேவ் வந்துட்டு கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இன்னும் ஒரு 10 செகண்டா நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த பெருங்காயம் வந்து நல்ல பெருசா வந்துடும். இந்த பெருங்காயம் நல்ல பெருசா ஊதி வந்திருக்குல்ல, இதுக்கு காரணம் வந்து இத நம்ம நல்லா வறுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்மளோட கெட்டி பெருங்காயத்த நம்ம மிக்ஸில போட்டு ஈஸியா நம்மளால பொடியாக்க முடியாது. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு பொடியாக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து மிக்ஸிக்குள்ளேயே வந்து நமக்கு மாட்டிக்கும். ஆனா இந்த பெருங்காயம் வந்து நல்ல பெருசா இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப போரஸா இருக்கும். அதாவது இது வந்து நல்லா உள்ள கூடு மாரி தாங்க இருக்கும். இத வந்து நம்ம ஈஸியா மிக்ஸில போட்டு பொடிச்சுக்கலாம். இத நம்ம இப்படி கையாலே கிள்ளுனோனாலே நமக்கு சின்ன சின்ன துண்டுகளா வந்துரும். அந்த மாரி கஷ்டப்பட்டுலாம் நம்ம பண்ண போறது கிடையாது. இப்ப இந்த மாதிரி கூட நம்ம பெருங்காயத்த சின்ன துண்டுகளா உரல்ல வச்சு இடிச்சுக்கலாம். அதுக்கு பதிலா இத ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ இல்லன்னா ஒரு பேப்பர் கவர்லயோ போட்டு வெளிய எடுத்துட்டு போயிட்டு, அல்லன்னா ஒரு ஹார்டான சர்ஃபேஸ்ல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சுத்தியலால தட்டினோம்னாலே இந்த பெருங்காயம் வந்து நமக்கு சின்ன சின்ன துண்டா உடைஞ்சிடும். அப்பதான் நம்மளுக்கு மிக்ஸில போட்டு வந்து நமக்கு திரிச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம உடைச்சு வச்சிருக்கோம்ல, இந்த பெருங்காய கட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்ஸியோட சின்ன ஜார்ல போட்டுட்டு நல்லா பொடியா நல்லா மையா திரிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். இனிமே மைக்ரோவேவ் யூஸ் பண்ணாம எப்படி இந்த பெருங்காயத்தை நம்ம தூள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்புல கொஞ்சம் ஒரு ஹெவியான ஒரு வாணலியை வச்சு சூடு பண்ணிக்கிறோம். இதுல எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வாணலிக்குள்ள நம்ம இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கிறோம். மைக்ரோவேவ் மெத்தட்ல நம்ம சீக்கிரமாவே இந்த பெருங்காயத்தை இந்த மாதிரி பெருசா நம்ம போரஸ் ஆக்கிடலாம். ஆனா இந்த பாத்திரத்துல வச்சு சூடாக்கும் போது இது மெதுவா தான் நம்மளுக்கு இது வந்து சூடாகும். ஆனா நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு இதை மெதுவா அப்படி அழுத்தி அழுத்தி கொடுத்துக்கணும். அப்போ வந்து இது கொஞ்சம் அப்படியே தட்டை ஆகிறத நம்ம பார்க்கலாம். நான் யூஸ் பண்ற கரண்டியில வந்து இந்த பெருங்காயம் ஒட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கரண்டியை விட இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா இந்த மாதிரி மத்து ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு இந்த மாதிரி அழுத்தி பாருங்க. இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை வச்சு கூட இந்த மாதிரி நம்ம பொறுமையா அழுத்தலாம். பர்பஸ் என்னன்னாங்க, இது வந்துட்டு அந்த மேல் பாக்குல மட்டுமே அது சூடாயிருச்சுன்னா வெளியில மட்டும் இந்த பொரிஞ்ச மாதிரி இருக்கும். உள்பகுதி வந்துட்டு நம்மளுக்கு அந்த பெருங்காயம் பிசின் மாதிரியே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால இதை வந்து மிக்சியில திரிச்சுக்க முடியாது. அதனால இதை வந்து நல்லா அழுத்தி அழுத்தி கொடுக்கணும். உள்பக்கம் வரைக்கும் இது நல்லா பொரிஞ்சு வரணும். தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அழுத்திட்டே வர வர இது வந்து நல்லா மெல்லிசா ஒரு அப்படி ஒரு ஷீட் மாதிரி மாறிடும். தீயை அதிகப்படுத்தவே கூடாது. இந்த என்டையர் ப்ராசஸும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது வந்து நடுவுல நம்மளுக்கு இந்த ஒட்டிட்டே வரும் கரண்டில. அப்படி இருக்கும்போது லேசா இப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம தட்டே ஆக்கிட்டோம். இப்போ இந்த பெருங்காயம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல, இதை எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாம். நான் மைக்ரோவேவ் மெத்தட்ல இந்த மாதிரி பொரிச்சு வச்சிருக்கேன்ல, அதையும் இப்படி சைட் பை சைடு வச்சு காட்டியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் தான் இதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து தூள் பெருங்காயம் வாங்கணுன்னே கிடையாது. இமிடியேட்டாவே கட்டி பெருங்காயத்தை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பொடிச்சுக்கலாம்.
மைக்ரோவேவ்ல நம்ம பொரிய வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அத இப்படி ஒரு சுத்தியல் வச்சு உடைச்சு காட்டுனேன் இல்லையா? ஆனா இது வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த மாரி இப்படி கிழிச்சு போட்டாலே நம்மளுக்கு சின்ன சின்ன துண்டுகளா வந்துரும். இத எடுத்து நம்ம மிக்ஸியோட சின்ன ஜார்ல சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப குயிக்காவே அரைப்பட்டுருங்க. மிக்ஸில 2 ஓட்டு ஓட்டுனாலே போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல பொடியா இது திரிஞ்சிரும். இனிமே இத ஒரு சுத்தமான நல்ல பாட்டில்ல போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் மட்டும் இல்ல, எந்த பொருட்கள் நம்ம வீட்ல அரைச்சு யூஸ் பண்ணாலும் அதுல வந்துட்டு ஈரம் இல்லாத ஸ்பூன போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன சமையல்னாலும் நம்ம இப்படி வீட்ல அரைச்சோம்ல, இந்த பெருங்காயத்தூள் சேர்த்து சமைக்கும்போது நம்மளுக்கு வாசம் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் இது வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கும் நல்லது. பருப்பு வேக வைக்கும்போதுமே இந்த பெருங்காயத்தூள் போட்டு சமைச்சு பார்த்தோம்னா தெரியும். நம்ம வீட்ல பண்ணது வந்து எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஃபரன்ஸ் தாங்க நம்ம வீட்ல பண்ற சாம்பாருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வாசனை குடுக்குது. நல்ல தரமான பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணி நம்ம சமைச்சோம்னா, நம்மளுக்கு அது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் இதுல கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு வெந்நீர்ல போட்டு குடிச்சோம்னாலும் நமக்கு வயிறு உப்புசமா இருந்துச்சுன்னா அது கேட்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. கெட்டி பெருங்காயத்தை எப்படி தூள் பெருங்காயமா மாத்துறது, எப்படி கலப்படம் இல்லாம நல்ல முறையில பெருங்காயத்தூள் செஞ்சுக்கிறேங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.